ஹலோ ஆல், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இதை என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரேண்டம் டே இன் மை vlog தான். மார்னிங் ரொட்டீனாக நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் வந்து வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி காட்டியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எந்திரிக்கும் போதே பயங்கர தலைவலி, என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன். என்னென்னா நைட்டு வந்து ஒரு மூவி பார்த்தேன் நான், 10 ஹார்ஸ்ன்னு சொல்லி ப்ரைம் வீடியோவில். அது பார்த்தது தான் வந்து தலை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலையில் ஏஞ்சி வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே எங்கள் அத்தை வந்து ரைஸ் வச்சுட்டாங்க, பருப்பு வேக வச்சுட்டாங்க. இதுதான் நாங்கள் புதுசாக வாங்கின ஒரு ஸ்டவ், ஆனந்தாவில் வந்து வாங்கியிருந்தோம். நேற்று நைட்டு வந்து ஆப்பத்துக்கு வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தோம், பட் அது புளிக்கலை. இன்றைக்கி தான் புளிச்சிருச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம், மதியம் வந்து சாம்பார். ஸோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எங்கள் அத்தை வேக வச்சு வச்சுட்டாங்க. நான் காலையில் ஏஞ்சி வந்ததுமே ஃபஸ்ட்டு பண்ணுறது எங்கள் பாப்பாவோட ஃபீடிங் பாட்டிலை வந்து வாஷ் பண்ணிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுறது தான். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போது வந்து பாப்பி கேட்பாங்க. ஸோ 2 பாட்டில் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மற்ற எல்லாமே தூக்கி போட்டாச்சு. ஸோ இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருவேன். நான் எந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸில் வந்து அவங்க 2 பேரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. பாப்பா அங்கே 2 பேரும் எந்திரிக்கிறதுக்குள்ளே என்னோடய காலையில் வேலையெல்லாம் முடிக்கலான்னு நினைப்பேன். பட் என்னால் முடியவே முடியாது. நான் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷத்தில் 2 பேரும் எந்திரிச்சு வந்துடுவாங்க. ஒரு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. பெரியவளைனாச்சும் பரவாயில்ல, சோஃபாவில் உட்கார வச்சுட்டு போயிடுவேன். பட் சின்னது எந்திரிச்சிச்சுன்னா என் கையை விட்டு இறங்காது. அதற்கு எந்திரிச்சு பேம்பஸ் கழட்டி விட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பாடு ஊட்டி தண்ணிலாம் கொடுத்தக்கப்புறம் தான் என்னோடய ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். நான் ப்ரஷ் பண்ணி நான் சாப்பிட ஆரம்பிப்பேன். பெரிய பாப்பா கொஞ்சம் 5 இயர்ஸ் ஆனனால அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவளும் இந்த மாதிரி தான் இருந்தால், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தது 2 பேருமே. இப்போ சின்னது வந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ பேம்பஸை கழட்டினதுக்கு ஒரே அழுகை. அது காலைல எழுந்தோன்னா கழட்டிடுவேன். பட் சில நேரம் ஒரு மாதிரி கிராங்கியாக இருக்கனால அது கழட்டவே விட மாட்டாத. கால் வீக்க போகுது. சரின்னு ப்ரஷ் பண்ண போனால் பாத்ரூம்குள்ளே ஒரே கரப்பாம்பூச்சி. நைட்டே வந்து நான் ஸ்ப்ரே அடிச்சிருந்தேன். காலையில் எல்லாம் மயக்க போட்டு கிடந்துச்சு. அதை பார்த்து 2 பேரும் பயந்துட்டானுங்க. சின்னது கூட பயப்படாது, பெருசு தான் ரொம்ப பயந்தாங்கொல்லி. அதை பார்த்து பயந்து ஓடியே போயிட்டாவ. ஸோ வெளியில் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வெளிச்சத்தை பார்க்கலான்னு வந்தேன். பட் என்னால் வெளிச்சத்தை கூட பார்க்க முடியல. அப்படி ஒரு கண்ணு வலி, தலைவலி, என்ன பண்ணனே தெரில. மார்னிங் எந்திரிக்கும் போதே இந்த மாதிரி தலை வலிச்சிச்சுன்னா அந்த நாளே சரியாகவே இருக்காது. ஆல்ரெடி எனக்கு ஐஸில் நிறைய பிரச்சனை இருக்குது, தலையில் வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் தலைக்கு குளிச்சே கிட்டத்தட்ட 1 வாரமாக ஆக போகுது. நான் குளிக்கவே இல்லை. லாஸ்ட் தேர்ஸ்டேவோ வென்ஸ்டேவோ நான் வென்ஸ்டே குளித்தது. இப்போ வந்து ஃப்ரைடே ஆக போகுது. இன்னுமே நான் ஹேர் வாஷ் பண்ணவே இல்லை, ஆயிலும் வைக்கலை. என்னால் முடியல, பயங்கரமாக தலை வலிக்குது கொஞ்ச நாளாகவே. அப்படிக்கும் நான் கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்கேன். என்னன்னு தெரியல, போய் செக் பண்ணணும் கண்ணில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு, பவர் கூடிருச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹேர்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு லிப்ஸுக்கு வந்து டாட் அண்ட் கீயோட லிப் பாம் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. லிப் அப்ளை பண்ணதுமே நல்ல ஒரு லிப் டென்ட் போட்ட மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. தலையில் கையே வைக்க முடியல, பயங்கர தலை வலி எனக்கு. ஸோ நாளைக்கு தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். இப்போதைக்கு ஆயில் மட்டும் வச்சு நல்லா கொண்டை போட்டுக்கிறேன். சின்னதாக ஹேர்க்கோ தலைக்கோ நெக்குக்கோ ஒரு மசாஜ் கொடுத்தக்கப்போ தான் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா நைட்டு தூங்குறப்போ எப்படி படுக்கிறேன்னே தெரில, குண்டக்க மண்டக்க படுத்துடுறேன் போல். பயங்கர கழுத்து வலி ஆயிடுது. அப்படிக்கும் அந்த செர்விக்கல் பில்லோ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 பேருக்கும் ப்ரஷ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து ஆப்பம் சுடணும். ஆப்பம் வந்து எங்கள் அத்தை தான் வந்து சூப்பராக சுடுவாங்க. நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே அவங்க வந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே,
2 பாப்பாக்கும் ஆப்பம் சுட சுட கொண்டு வந்தாச்சு. பெரியவளுக்கு 5.5 வயசு ஆச்சு. இருந்தாலும் நான் தான் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன் 3 வேளையும். ஸ்நாக்ஸ் கூட சில நேரம் தான் அவளாக சாப்பிட, இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க. 2 பேருக்கு ஊட்டிட்டு எனக்கும் நல்லா சூடாக ஆப்பம் சுட்டு கொடுத்தாங்க. அந்த ஆப்பத்தை எடுத்து தேங்காய் பாலில் முக்கி அப்படியே குழப்பி அப்படியே வாய்க்குள்ளே போடுறப்போ அந்த செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. 4 ஆப்பம் சாப்பிட்டேன். அதுவே வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றப்போ நல்லா தூக்கம் வரும், நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். சக்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது நல்லது தான். இவங்க அப்பாவுக்கு வந்து முட்டை அப்பம் போட்டு கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தென் பாப்பா வந்து ஸ்டோரி கேட்க ஆரம்பிச்சிட்டா. கடவுள் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்டிங்கில் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறாங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த காட்டில் இருக்க எல்லாத்தையும், இது ஒரு ஆண், இது ஒரு பெண், இது ஒரு மேல், இது ஒரு பெண், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி, அம்மா அப்பா மாதிரி, சரியா? படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த காட்டில் இருக்க எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு மரம் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாது. அதில் ஒரு கனி இருக்கும். கனின்னா அது ஒரு ஃப்ரூட்டு, அது வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அது எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன பண்ணுது, இந்த ஏவாள் வந்து தனியாக இருக்க நேரத்தில் ஒரு ஸ்னேக் ஒன்று வந்து சொல்லுது, ஏவாள் என் கூட வா, நான் உனக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் காட்டுறேன், அதை நீ எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீ பயங்கர பவர்ஃபுல் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுதான். உடனே ஏவாளுக்கு என்ன வந்துடுது, ஆசை வந்துடுது, ஆஹா இதை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் யோசிக்கிற, கடவுள் வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நாங்கள் சாப்பிட சொல்லுது, நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்னேக் சொல்லுதா, பரவாயில்ல, கடவுள் வந்து உன்னை சும்மா சொல்கிறாரு, அதை சாப்பிட்டு நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆயிடுவ அப்படின்ட்டு உன்னை இதை சாப்பிடுன்னு சொல்லுது. உடனே ஏவாள் என்ன பண்ணுறா, அந்த ஃப்ரூட்டை எடுத்து அப்படியே கடித்து சாப்பிட்டா. அது என்ன ஃப்ரூட்? அது ஒரு ஆப்பிள். வெரி குட். இந்த ஆப்பிள் எடுத்து கடித்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது அது உள்ளுக்குள்ள ஏதோ சேஞ்சஸ் தெரியுது அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணுது, ஸ்னேக் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, உடனே ஆதாம் கிட்டே போகிறாங்க. ஆதாம் கிட்டே போய், என்னங்க இது சாப்பிடுங்க, இந்த ஃப்ரூட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாம் என்ன சொல்கிறாங்க, இதுதான் கடவுள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நீ எதுக்கு இதை எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு. யார் முதல்ல எடுத்து? ஃபஸ்ட்டு ஏவாள் தான் சாப்பிட்டது. இதுவா? ஏவாள் கேர்ள். அதுக்கப்புறம் வந்து ஆதாம் சொல்கிறாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காங்களே, எதுக்கு சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஏவாள் சொல்கிறா, இல்லைங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டதும் அவங்க உடம்புக்குள்ளே ஏதோ சேஞ்சஸ் வருது. அவங்களுக்கு வந்து கண்கள் திறக்கப்படுது. இத்தனை நாள் அவங்க வந்து கடவுள் சொன்னது தானே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சுயமாக யோசிக்க பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஐயோ கடவுள் சொன்னதை கேட்காம நம்ம வந்து இப்படி சாப்பிட்டோமேன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, பயந்து ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல அவங்களுக்குலாம் பயம்லாம் இருக்குது, பயமே தெரியாது அவங்களுக்கு என்னென்னு அவங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பயந்து போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடவுள் சொல்கிறாரு, நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்காம இதை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கல்ல, அவங்க 2 பேரும் இந்த காட்டை விட்டு விரட்டுறேன்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்னேக் இருக்குல்ல, அந்த ஸ்னேக்கை போய் கடவுள் போய் பார்க்க போகிறாரு. அவங்க 2 பேரையும் ஏமாற்றி நீ இது சாப்பிட வச்சுட்டீங்க அப்படின்னு. அது இதில் காட்டலை, அந்த ஸ்னேக் இதில் காட்டலை, அது வேறு புக்கில் தான் இருக்கும். கடவுள் என்ன பண்ணுறாங்க, ஸ்னேக்கை வந்து ஃபஸ்ட்டு அந்த காலத்துலலாம் சர்ப்பத்துக்கு கை கால் இருக்கும் இல்லைங்க, கை கால்லாம் இருக்கும். அது கடவுள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து சாபம் விட்டு, இனிமேல் உனக்கு கை காலே இருக்காது, நீ வந்து ஊர்ந்து தான் போகணும், உன்னை பார்க்குறவங்களாம் உன்னை வந்து தலையை நசுக்குவாங்க, உன் வாழை மிதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாங்க. அது பயந்து ஓடி போயிடுது காட்டை விட்டு. அதுக்கப்புறம் ஆதாமும் ஏவாளும் அந்த கார்டன் இருக்குல்ல, ஏதேன் தோட்டம், அங்கே வந்து வெளியில் வந்து தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவங்க 2 பசங்க பிறக்கிறாங்க. ஒருத்தவங்க பேர் காயின், ஒருத்தவங்க பேர் ஆபேல். சொல்லு. 2 பசங்க பிறக்கிறாங்க. 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அம்மா அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க, நல்ல வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்காக ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும், நம்மளாம் சர்ச்சில் காணிக்க போடுறோம்ல, அதே மாதிரி அவங்களும் வந்து நம்ம கடவுளுக்காக ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. காயின் வந்து என்ன இப்போ கொண்டு போகிறாரு, காய்கறிகளா, காயின் என்ன படிக்கிறாரு,
காயின் வந்து என்ன வந்து கடவுளுக்காக கொண்டு வராருன்னா அவர் தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, காயின் வந்து அவங்களோட நிலம் இருக்குல்ல, லேண்டு, அதில் இருந்த காய்கறி, அது எல்லா காய்கறி, நெல், அரிசிலாம் இருக்கணும், அதெல்லாம் எடுத்து கடவுளுக்காக போய் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆபேல் என்ன பண்ணுறாரு, அவங்க கிட்ட இருக்க அந்த ஆட்டுக்குட்டிலாம் எடுத்துகிட்டு போய் கடவுளுக்காக கொடுக்குறாங்க. காயின் என்ன கொடுக்குறாரு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆபேல் என்ன கொடுக்குறாரு, ஆட்டுக்குட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதான் வந்து அவங்க ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க. பாரு, இங்கே பாரு, ஃபோட்டோவில் இருக்குது ஆட்டுக்குட்டி. ஆபேலு போய் கொடுக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, கடவுள் என்ன பண்ணுறாங்க, ஆபேலும் அவனோட காணிக்கையும் கடவுள் வந்து ஏற்றுக்கிறாங்க. யாரோட காணிக்கை ஏற்றுக்கிட்டாங்க கடவுள்? ஆபேல். என்னது, காயின் வந்து கெட்ட காலத்துலயும் அது வைக்க முடியாத ஒரு இருக்கிறத கொண்டு வந்து கடவுள் கொடுக்குறான். ஆபேல் வந்து இருக்கிறதுலே பெஸ்டா அந்த காரணத்துக்காக தான் நிராகரிக்கிறது. ஆரோக்கியமானதை கொடுத்தான். ஆபேல் ஆரோக்கியமானது கொடுத்தானா நாம தப்பா சொல்லலாம். காயின் கெட்டு போனது இப்போ சொன்ன கவனி இருப்பார். காயின் வந்து என்ன கொடுக்குறாரு, அவர்கிட்ட இருக்க சாதாரணது, இப்போ யாருமே வாங்காத பொருட்கள்லாம் இருக்கும்ல, அதை போய் கொடுக்குறாரு கடவுளுக்காக. ஆபேல் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டானது, ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஒரு ஆட்டுக்குட்டியை போய் கொடுக்குறாரு. நீ சர்ச்சுக்கு போனீங்கன்னா நீ என்ன பண்ணுவ, இருக்கிற பழசெல்லாமா கொடுப்ப, நீன்னு உன்ட்ட இருக்கிற நல்லது தானே போட்டு கொடுக்கணும் கடவுளுக்காக, அப்போ தானே கடவுளுக்கு பிடிக்கும். அதேமாதிரி ஆபேல் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்க கொடுத்த சூப்பரான ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து கொடுக்குறாரு. உடனே கடவுளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆபேலையும் அவரோட காணிக்கையும் கடவுள் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் அந்த காயின் இருக்கான்ல, காயினோட காணிக்கையை வந்து கடவுள் ஏற்றுக்கல. உடனே என்ன பண்ணுது, காயினுக்கு வந்து இந்த ஆபேல் மேலே கோபம் வருது. என்னது, நான் கொடுத்தது மட்டும் கடவுள் ஏற்றுக்கல, நீ கொடுத்தது மட்டும் ஏற்றுக்கிறாரு அப்படின்ட்டு காயின் ஆபேல் மேலே பொறாமை வந்துடுது. நேற்று நீ நானும் கேம் விளையாடுறப்போ நான் ஜெயிச்சிட்டேன்ல, அப்போ நீ என் மேலே கோவப்பட்டில, நீ ஒரு காயின் ஜெயிச்ச, நான் 4 காயின் ஜெயித்தேன், ஆனால் உனக்கு என் மேலே கோவம் வந்துச்சுல, நீ எவ்வளோ திட்டின, நீ எல்லாத்தையும் களைச்சி போட்டு அழுதி இல்லை, அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது தானே. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, சரியா? அதனால் என்ன பண்ணுறான், காயின் என்ன பண்ணுறான், ஆபேல் இருக்கும் போது அவனை வந்து என்ன பண்ணுறான், வெட்டி கொண்டு போட்டுறான் கோவத்தில். அவ்வளோ கோவம் அவனுக்கு. இதோ எப்படி வெட்டுறான் போகிறாங்க, அப்படிக்கு கூட. இப்போ நீயும் சிக்கும் எப்படி இருக்கீங்க, அக்கா தங்கச்சி, அதுவே இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அண்ணன் வந்து தம்பி கொண்டு போட்டுறாரு. உடனே கொண்டுட்டு அந்த இடம் ஃபுல்லாக ரத்தமாயிடுது. ஓடி போயிடுறான் பயந்துக்கிட்டு, கடவுள் பார்த்துருவாங்க, நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு ஓடி போடுறான். ஆனால் கடவுள் கண்ணுக்கு யாராச்சும் தப்பிக்க முடியுமா? யாராலையும் தப்பிக்க முடியாது. கடவுள் பார்த்துடுறாரு. நீ உன் கூட பிறந்த சகோதரனே நீ கொன்னுட்டில, இனிமேல் நீ இங்கே இருக்கக்கூடாதுப்பா, ஓடிப்போன்னு சொல்லி கடவுள் துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன் பயந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் தான் உலகத்தில் வந்து நிறைய பாவங்கள் வந்து எல்லாரும் மனுஷங்க வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. பாவங்கள்னா என்னது? பாவங்கள்னா தப்பு பண்ணுறோம்ல, மற்றவங்க மேலே பொறாமப்படுறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, அதெல்லாம் தான் பாவங்கள். திடீர்னு பைபிள் ஸ்டோரி புக் எடுத்துகிட்டு வந்துட்டா கதை சொல்லுன்ட்டு. ஸோ அவளுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி தெரியும் தான் அந்த ஸ்டோரி எல்லாமே, பட் கேட்டாலேன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், ஸ்டோரிலாம் படிச்சுட்டு. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சா, ஸோ குளிச்சுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. நான் ஹேர் வாஷ் பண்ணாதனால சிம்பிளாக வந்து ஜடை பின்னிக்கிட்டேன். அதான் அந்த சம்மருக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது. எப்போவுமே டூ வீலரில் தான் போவோம் நாங்கள், பட் இப்போ வந்து நாங்கள் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். அதான் நல்லா இருக்குது 4 பேர் போகிறதுக்கு.
போகும்போதே பயங்கர தலைவலி, ரிட்டன் ஆகும்போதும் செம தலைவலி. வந்ததுமே எங்கள் அத்தை சமைச்சு வச்சுருந்தாங்களா, வேகமாக சாதம் போட்டு சாம்பார் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆச்சு. இருந்துமே அந்த தலைவலி போகவே இல்லை. நல்ல ஒரு வாழைத்தண்டு போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக தண்ணியாக இருந்துச்சு. எனக்கு இதுமாதிரி தண்ணி சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். தலை வலிக்கிறதுனால எனக்கு வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க, அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு ரெடி ஆகிட்டேன். பாப்பா 2 பேர் கூட்டி வச்சு. சின்ன பாப்பா வந்து பால் குடிச்சிட்டு உடனே தூங்கிட்டா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். See you all, bye.